1995-96 ஆண்டுகள்ல வெளிநாட்டில இருந்து 62,61,000 அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமா பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவாணி மோசடியில சிக்கினவர் தான் இந்த தினகரன். பெரா போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு. இந்த வழக்க 30 ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் அவருக்கு 28 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் விதிச்சிருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவர் பிஜேபி போனார்னு? அது மட்டுமல்ல, அம்மையார் மறையும் வர போயஸ் கார்டனுக்கு நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன். காரணம் என்ன? அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும், அதனால 2 வழக்கும் தனித்தனியா நடத்தணும்னு அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது இவர்தான். அதனால அங்கிருந்து விரட்டப்பட்டார். கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும். தேனி மக்களை ஏமாந்துடாதீங்க. கடந்த முறை பன்னீர்செல்வம் மகன் ஏமாந்துட்டீங்க, இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. ஓபிஎஸ் நிலைமை என்ன? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பார்க்குது. தினகரனை மிரட்டி தேனியில நிக்க வச்சிருக்காங்க. இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனைய கொடுங்க. பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம், தினகரன் போன்ற வாடக மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது. பிடிமா பழனிசாமியோட அதிமுகவை குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு. சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்குது பாஜக. இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா? தமிழினத்துக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வஞ்சகம் செய்யும் பாஜக கூட்டத்துக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன், பாமக ஆகிய அடிமை கூட்டத்துக்கும் திண்டுக்கல் தேனி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது. 40 நாடும், 40 நமது, நாடும் நமது, நாடும் நமது. 40 நமது, நாடும் நமது. எங்க குரல் பத்தாது. 40 நமது, நாடும் நமது. 40 நமது, நாடும் நமது. நன்றி, வணக்கம்.